வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஓகே, இனிமேல் வந்து 2 days ஒன்ஸ் வந்து நம்ம வீடியோ போடுவோம். ஓகே, ஸோ வந்து இனிமேல் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம். நிறைய டாபிக் பேசுவோம். இயர்னிங்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அந்த டாபிக் பற்றி பேசுகிறேன். இல்லை வேறு எதனா வீடியோ எதனா பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுதான். நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படி கைட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் மணி விலாக்ஸ் சேனல் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்ல தான் நான் ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே தான் நம்ம ஜேர்னி போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு, வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டேவை. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள். இயர்னிங்ஸோடு சேர்த்து நம்ம நிறைய டாபிக் பேசுவோம். ஓகே, எல்லாருக்கும் புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஸோ நம்மளது வந்து மணி விலாக். என் பேர் மணிகண்டன். நான் ஒரு 7 மாதமாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நானாக பிடிச்சி தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். எனக்கு பைக் ஓட்ட பிடிக்கும், ட்ராவல் பண்ண பிடிக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக கண்டினியூ வண்டி ஓட்டுவேன். இங்கேருந்து கிளம்புனா கன்னியாகுமரி வரைக்கும் வண்டி ஓட்ட பிடிக்கும். தைரியத்தில் ஆட்டோவும் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்ட முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னு காரா ஆட்டோவா அப்படின்னும் போது ஓகே, நம்ம வந்து கம்பெனியில் வந்து வெளில வந்ததே ப்ரெஷருக்காக தான். ஸோ திருப்பி வந்து கார் ஆப்ஷன் வேணாம், ஆட்டோ போதும். பிகாஸ் நம்மளுக்கு இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபீல்டு தேர்ந்தெடுத்து இதில் ஒரு 7 மாதமாக போயிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய ஜேர்னி எல்லாமே வந்து யூடியூப்பில் நம்ம மணி விலாக் மூலியமாக வீடியோவாக போட்டு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் இந்த ஃபீல்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருந்தது கிடையாது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. பட் நான் இதில் கற்றுக்கிட்டது நிறைய விஷயம். எப்படி ஓட்டணும், எப்படி ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மண்டே ஃப்ளட்டுக்கு அப்புறம் இப்போ தான் வெயில் அடிக்குது. ஓகே, ஸோ ஓகே வாங்க போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே 8 டிசம்பர், மணி வந்து 7:32. ஓகே, எல்லா ஆப்பும் ஆன் பண்ணிக்கலாம். ராபிடோ ஆன் பண்ணியாச்சு. டுடே ஈவினிங்ஸா, நேற்று ஒரு அப்படியே ஓட்டினேன். நம்ம அப்டேட் ஆகலை. ஓகே, ராபிடோ 0ல் வந்துச்சு. இங்கே தம்ஸ்அப் எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது? இப்போ நேற்று கம்மியாக ஓட்டிருக்கோம். தலைவா, பனையூர் விஜயநகருக்குலாம் போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போது நம்ம சிஎன்ஜி பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு யூபர். அந்த டிரைவிங் பாஸ் அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம இன்றைக்கி பேசுவோம். அதை பற்றி இப்போ தான் அது ஃபுல்லாக தெரிஞ்சுது. ஓகே, யூபர் ஆன் பண்ணியாச்சு. யூபரும் 0 அண்டு சிஎன்ஜி பிடிக்கணும். ஓகே, கிளம்புவோம். சிஎன்ஜி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ப முடியாது. ஸோ சிஎன்ஜி பிடிச்சிப்போம். ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்துட்டேன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே முடிச்சூரில் போய் சிஎன்ஜி பிடிச்சிடுவோம். அதான் மணி 2:55. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப் ஓவர். இதுக்கு ஒரு 120. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். ஓகே, சிஎன்ஜி பிடிக்க வந்துட்டு வழக்கம் போல் காலியாக தான் இருக்குது. மணி 8:10 ஆக போகுது. நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ட்ரிப் 2. இதுக்கு வந்து ஒரு 220. ஏர்போர்ட்டு மெட்ரோ கிட்டே வந்துருக்கும். ஸோ ஓகே, இங்கே ரொம்ப நேரம் என்ன ஃபைன் போட்டுருவாங்க. இப்போலாம் ஃபைன் போடுறாங்க. ஸோ யாருன்னா வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் இங்கே பார்க் பண்ணாதீங்க. ஓகே, கிளம்புவோம். ஓரூர் எல்என்டிலாம் டிராஃபிக்கில் போகணுன்னு வச்சுக்கோங்க, வெளில வர்றதுக்குள்ளே அவ்வளோதான். தலைக்காவாது. ஏர்போர்ட் மெட்ரோவில் தான் இருக்கும். சும்மா ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது இப்போலாம் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. போலீஸ் வந்துகிட்டே இருக்காங்க. 2 மினிட்ஸ் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம கிளம்பிடுவோம். ஆக்சுவலாக கார்த்திகை மாதம் ஒரு 2 மாதமாக மாலை போடணும் அப்படின்னு சரி பார்த்துட்டு இருந்தேன். அது சில விஷயம் நல்லா போன வருஷமும் கொஞ்சம் அந்த நேரத்தில் ப்ராப்ளம், அதனால் போடல. இந்த வருஷம் என் சிஸ்டர் எங்கள் வீட்டில் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் வருஷம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு எதனா பண்ணணும். என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் கொடுத்தவர், நம்ம கேட்டதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சவர், நம்ம லைஃபையே வந்து
இழந்த லைஃப்பெல்லாம் திருப்பி டபுள் மடங்காக நம்மளுக்கு கொடுத்தவர், நிறைய சந்தோஷத்தை கொடுத்தவர். லைஃப்பில் ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டத்தை பார்த்தேன். இப்போது எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்தளவுக்கு நம்மளை வச்சுருக்காரு. ஸோ ஐயப்பனுக்கு என்ன செய்யணும்னா, ஐயப்பனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் நம்மளுக்கு செஞ்சதுக்கு நம்ம வந்து அவருக்கு வந்து கைமாறலாம் செய்ய முடியாது. அவர் என்ன செஞ்சாலும் அவர் ஃபஸ்ட்டு அதை எதிர்பார்க்க மாட்டார். அவர் வந்து ஒரு அன்னதான பிரபு. ஓகே, அவருக்கு அன்னதானம் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட் சாட்டர்டே போய்ட்டு நம்மளுக்கு எனக்கு வந்து இந்த நிறைய ஐயப்பன் கோவில் இருந்தாலும் இங்கே வந்து நம்ம கோவிலம்பாக்கத்தில் அது பார்த்தா அப்படியே சபரிமலை ஞாபகம் வரும். கீழே அப்படியே அந்த ஏரி பக்கத்தில் இருக்கும், பம்பா மாதிரி தெரியும். பக்கத்தில் ஒரு அழகாக ஒரு கோவில், ரொம்ப மனசு அமைதியாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான நேரத்தில் எல்லாம் போய் அங்கே தான் உக்காந்துட்டு இருப்பேன். அப்போல்லாம் நிறைய ப்ரெஷர், நிறைய ப்ராப்ளம்லாம் வரும்போது வாரம் அங்கே போவேன், உட்காரும். மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த இடமே. நிறைய விஷயம் அவர்கிட்ட கேட்டேன். போன கார்த்திகை மாதம் நிறைய கேட்டேன், எல்லாத்தையும் நிறைய கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு சின்ன அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு ஆசை, என் பொண்ணு கையாளி அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் சின்னதாக ஒரு 30-40 பேருக்கு தான் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஆக்சுவலாக நான் பண்ணது நினச்சது வேறு ஒரு கோவிலில் பண்ண அன்றைக்கி சொன்னேன். கடைசியில் பார்த்தா அந்த கோவில் அன்றைக்கி கூட்டமாகவே இல்லை. கடைசியில் பார்த்தா அவரே நம்மளை இங்கே வா அப்படின்னு அவர் கூப்பிட்டு போயிட்டார். பிகாஸ் அந்த கோவிலில் வந்து ஐயப்பன் இல்லை, பட் வந்து ஐயப்பனோட இதெல்லாம் பூஜைலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பண்ணலாம்னு நினச்சேன். போய் பார்த்தா அன்றைக்கி அங்கே இப்போ கூட்டமே காணோம் சுத்தமாக. சரி, இங்கே எப்படி பண்ணுறது? சரிவா நம்ம ஐயப்பன் கோயிலுக்காக போகலான்னு போனால் அங்கே வந்து பெரும்பாலும் பண்ண விடுவாங்களா என்னென்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் நம்ம மாலை போடல, நம்ம அன்னதானம் பண்ண விடுவாங்களா என்னன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா போய் சும்மா கேட்டேன். அவர் தெரியும், ஒருத்தர் அடிக்கடி போவேன், பார்ப்பேன். வாப்பா எடுத்துகிட்டு வா, நீ சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வா, ஃபஸ்ட்டு வா, உள்ளே போய் நெய்யபிஷேகம் பண்ணு, ஐயப்பனுக்கு படை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உள்ளே வச்சு படைச்சி உட்காந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக அது இது பண்ணி ஐயப்பனுக்கு அங்கே வந்து கேரளா ஐயருங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க அழகாக அந்த பாஷையில் அவங்களுக்கு ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணி அந்த சாப்பாடெல்லாம் ஐயப்பனுக்கு படைச்சி ஐயப்பனோட ஆசையோடு எடுத்துகிட்டு போய் கொடுங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. போனால் நிறைய சாமிங்க, சபரிமலைக்கு போகிற சாமிங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. மற்ற இடத்துல கொடுத்ததா கூட எப்படி இருக்கோ தெரியல. அவங்க எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போனோன்னா கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. அப்போ பிளான் பண்ணிட்டேன், இனிமேல் வருஷம் அடுத்த வருஷம்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு 150-200 பேருக்காவது இனிமேல் வருஷம் அந்த கோயிலில் அன்னதானம் பண்ண போகிறேன். ஐயப்பா அந்தளவுக்கு நம்மளை வச்சுருப்பார், எனக்கு தெரியும். அது வருஷம் அதிகமாகிட்டே தான் போகும்போது தவிர கம்மியாகாது. நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வருஷம் அதை செய்ய போகிறேன் முடிவு எடுத்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு போட்டுகிட்டே வரேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி மீனம்பாக்கம் மெட்ரோவில் 10 நிமிஷமாக சுத்த விடுது அந்த பொண்ணு. ஆக்சுவலாக லொக்கேஷன் இங்கே போட்டுட்டு ஆப்போசிட்டில் போய் அங்கே நின்றுட்டு இருக்கு. நானும் இங்கே சுற்றிட்டு இருக்கேன், அதுவும் ஃபோன் பண்ணி இங்கே நிற்கிறேன், அங்கே நிற்கிறேன். ஓகே, யூ-டர்ன் பண்ணி போவோம். ஓகே, யூ-டர்ன் பண்ணி போனோம். இப்போது ஆக்சுவலாக சொல்லும் போது தாம்பரம் பார்த்த மாதிரி நிற்கிறேன்னு சொன்னாலே போதும். அது இந்த பக்கம் மீனம்பாக்கம். ஓகே, ஏர்போர்ட்லேருந்து எப்படியோ ஓரளவுக்கு அது நங்கநல்லூரில் வந்து அந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம். இதுக்கு ஒரு 120. அந்த பொண்ணே நான் 120 ரூபா கொடுத்துறேன், நான் பாவம் ரொம்ப அலைய விட்டீங்க அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு ராபிட்டோவில் எடுத்துருக்கோம். சாப்பிட்ணும். எப்பவுமே நங்கநல்லூரில் வந்து நம்ம சாப்பிட்ற இடத்துல கரெக்டாக அந்த நேரத்தில் இங்கே வந்து மாட்டிக்கணும். பட் இங்கே வந்து ஆம்லேட்லாம் கிடைக்க மாட்டேங்குது எங்கேயும். சரி, ஓகே, 650 மீட்டரா? ஓகே, போகலாம். ஆக்சுவலாக யூபரில் வந்து அந்த ட்ரைவ் பாஸ் அது இருக்குது, அதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். ட்ரைவ் பாஸ் நிறைய பேருக்கு தெரியல. நம்ம சங்கத்தில் நிறைய பேருக்கு நான் சொன்னேன், ஆமாம் ஏதோ கம்மியாக காட்டுது அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ட்ரைவ் பாஸை பற்றி நான் சொல்கிறேன். யூபரை இப்போ சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ரேபிட்டோ மாதிரி. பட் என்ன அவங்க கான்செப்ட்னா, ரேபிட்டோ வந்து ரீசார்ஜ் பண்ண வேணும், அவனுக்கு ஓட்டணும் ஆசைப்பட்டனா ரீசார்ஜ் பண்ண ஓட்டு 30 ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி 3 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 90 ரூபா வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா அது முடிஞ்சிடும். நம்ம ரீசார்ஜ் பண்ணால் தான் அது ஓப்பன் ஆகும் ஆப். ஓகே, அந்த கான்செப்ட். ஓலா எப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஓலா நான் ஓட்டினது கிடையாது, நம்ம யாத்திராவோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஓகே, ரேபிட்டோ அப்படி தான் இருக்கும். யூபர் இது வரைக்கும் நான் பைசா அதை கட்டினதில்லை. ஒரு 6 மாதமாக இப்போ ட்ரைவ் பாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரைவ் பாஸ் எக்ஸ்பைரி சூன்னு வரும். நம்ம வந்து அதை வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பான். ஒரு நாளைக்கு 8 ரூபா, 2 நாளைக்கு 16 ரூபா, 3 நாளைக்கு 24 ரூபா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஓகே, அதில் நம்ம எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிரைவ் ஸ்டார்ட் ஆகும். அவன் டியூட்டி கொடுக்க ஆரம்பிப்பான். அந்த டியூட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 174 ரூபா ஒரு டியூட்டி கொடுக்குறான் அப்படின்னா, ஒரு 200 ரூபா டியூட்டி கொடுக்குறான்னா அதில் ஒரு 10% ஒரு 20 ரூபா நம்மளுக்கு 200 ரூபா காட்டும், கஸ்டமருக்கு 180 ரூபா காட்டும். ஓகே, அதனால் கஸ்டமர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அது வந்து கஸ்டமரோட ப்ராப்ளம் கிடையாது, அவங்க தப்பாக நம்மகிட்ட சொல்ல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி ஒருத்தர் கஸ்டமர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஒன்று காட்டுச்சு, உங்களுக்கு ஒன்று காட்டுது.
உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறானா, நீங்கள் ஆஃபர் உங்களுக்கு அவன் ஆஃபர் கொடுத்தானா, அப்போ எங்களுக்கு எப்படி அது 20 ரூபா நான் எங்கே போகிறது அப்படின்னு, அது ஒன்றும் மேட்டர் கிடையாது. ஸோ கஸ்டமருக்கு வந்து ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு கம்மியாக காட்டும். நம்மளுக்கு 200 காட்டுதுன்னா அவங்களுக்கு 180 காட்டும். ஓகேவா? முடிஞ்சால் நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொன்னீங்கன்னா அப்படின்னா யூபர் கஸ்டமர் பெரும்பாலும் அது இது பண்ணிக்க மாட்டாங்க. ஏதோ எனக்கு காட்டுறது இவ்வளோ காட்டுது அப்படின்னா ஓகே வாங்க நான் அந்த காசு தரேன் தான் சொல்லுவாங்க தெரிஞ்சு. ஓகே, அந்த மாதிரி கஸ்டமர் தான் இருப்பாங்க யூபரில். ஏன்னா பிகாஸ் அவங்க காருக்கு அடுத்த ஆப்ஷனாக ஆட்டோவுக்கு வரவங்க தான் நிறைய பேர். அதேமாதிரி சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ரேப்பிட்டோ நான் சொல்கிறேன், ரேப்பிட்டோவில் வந்து நல்லா இருக்கும், நிறைய டியூட்டி அடிக்குது. பட் இருந்தாலும் அந்த கஸ்டமர் வந்து எனக்கு இரிட்டேட்டிங். இன்றைக்கி கூட நடந்துச்சுங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், டியூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போலாம் வந்து நான் ரேப்பிட்டோவில் எடுத்தாலே நேராக போகிறது கிடையாது, ஃபோன் பண்ணி கேட்டு தான் போகிறது. கேட்குறேன் ஃபோன் பண்ணி அடித்த ஒன்று எடுத்துகிட்டு, ஐயோ நான் வந்து என்னை வந்து ஒருத்தர் கூட்டு வந்து ஆஃபீஸ்லேயே விட்டாரு, ட்ராப் பண்ணி 5 நிமிஷம் ஆகுது அப்படின்னு. எனக்கு சரியான கோவம் வந்துடுச்சு. ஐயோ கூட்டு வந்து விட்டாரு, கிடைக்கவே இல்லை வண்டி அப்படின்னு. ஃபஸ்ட்டு நீங்கன்னா கேம் விளாட்றதுக்கு எனக்கு என்ன வேலையா இல்லை எனக்கு. 32 ஆப்பில் போட்டு விட்டுறது, ஆட்டோக்காரங்க பாவம் வந்து அன்றைக்கி ஒருத்தர் பார்க்குறேன் வந்து ஏன்னா அப்படி தான் ஒரு பொண்ணு போட்டு விட்டு எந்தில் நான் வந்துட்டு சீக்கிரமாக ஏறுது, அவர் பாவம் வந்து நின்று தேடுறாரு, ஒரு வார்த்தை சொல்லக்கூட மாட்டுது, சிரிச்சிட்டே வருது. நான் கேட்குறேன், ஆமாம் நீ தான் அம்மா போட்ட அப்படின்னு. ஆமாம் நான் விடுங்கண்ணே, அவசரத்துக்கு வரமாட்டாங்க, ஃபோன் பண்ணி என்ன எவ்வளோ காட்டுது எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்தீங்க உங்கள் கூட போகிறேன், எனக்கு அது முக்கியம், நிக்கட்டும் அப்படின்ட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. உங்களுக்குன்னா நீங்கள்லாம் கேம் விளாட்றதுக்கு நான் ஆட்டோக்காரங்க அதெல்லாம் ஒரு பொழப்புங்க, அவனை மனுஷங்க பாவங்க. அந்த பொண்ணுக்கிட்டே சொன்னம்மா அது மாதிரிலாம் பண்ணாதம்மா, உன்னோட சான்ஸ், நீ போகிற ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுற, உன்னோட டியூட்டி இன்னொருத்தவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நீ கிளம்பு போ, இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு எப்படிமா இருக்கும், அடுத்தவங்க ஃபீலிங்கை புரிஞ்சுக்கங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த ஆளை பிடிச்சி நல்லா கத்தி விட்டேன். நீ பாட்டு போயிட்டே இருப்பேன் 5 இதில், நீ கேம் விளாட்றதுக்குன்னா நாங்கன்னா இது ப்ளே கிரவுண்டா, நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணு, ஒரு மாதிரி பேச வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். காலையில் டென்ஷன் எடுத்துறீங்க, நான் நல்ல வேலை வரல, வந்துருந்தேன்னா என்ன வருது, அதோ 1.5 கிலோமீட்டர், நீ பாட்டு அசால்ட்டாக போயிட்டே இருப்பேன், கேன்சலும் பண்ண மாட்டேன், ஃபோன் பண்ணால் கேன்சல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நான் இதோட சாயங்காலம் ஒரு வண்டி கிடச்சிச்சு போட்டு போ, சாயங்காலம் பிறகு அப்படியே ஆப்பை விட்டுருவாங்க, நீ வேணால் கேன்சல் பண்ணிக்கோ அப்படின்னு. நம்ம டியூட்டி அடுத்த டியூட்டி கிடைக்கும், நம்ம தான் இருக்கணும். கேன்சல் பண்ணால் 5 கேன்சல் பண்ணானா அவன் டியூட்டி கொடுக்க மாட்டான். ரேப்பிட்டோவில் ப்ளூ பர்ஃபார்மன்ஸு, ரெட் பர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியுமா? புரியாது. ஸோ அதனால் ஃபோன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ அதனால் ஃபோன் பண்ணி தான் போனேன். ஸோ யூபருக்கு வரலாம், டென்ஷன் ஆகுது அதை பற்றிலாம் பேசினேன். ஸோ அந்த ட்ரைவ் பாஸ்ன்றது இவங்க என்ன கான்செப்டில் வச்சுட்டாங்கன்னா, இந்த ரீசார்ஜ் பண்ணாமல் ரேப்பிட்டோ வந்து ரீசார்ஜ் பண்ணோம். இவங்க எப்படின்னா, நீ ஓட்டு இந்த மாதிரி ஒரு 10% அவங்க பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு அடுத்த நாள் அதை கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இன்றைக்கி எத்தனை டியூட்டி ஓட்டுறீங்களோ ஒரு 1000 ரூபா வரைக்கும் ஓட்டிட்டிங்கன்னா ஒரு 100 ரூபாவா 10% அது அவங்ககிட்ட இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் ட்ரைவ் பாஸில் என்ன ஆப்ஷன் கொடுத்தீங்களோ, ஒரு நாளைக்கு 8 ரூபாய் எடுத்துக்க ஆப்ஷனா, இல்லை 2 நாளைக்கு 16 ரூபாய் எடுத்துக்கோனா, இல்லை 3 நாளைக்கு 24 ரூபாய் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை அதுலேருந்து கழிச்சுப்பாங்க. அதை பிடிச்சி வச்ச அமௌண்ட்டில் பேலன்ஸை நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்துடுது. ஓகே, இந்த கான்செப்ட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போயிட்டுருக்கு, டெய்லி எனக்கு அப்படி தான் கிரெடிட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்காக வந்து கஸ்டமர்கிட்ட இது பண்ணாதீங்க. அது ட்ரைவ் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இதான். ஏன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கோ அப்படின்னா நம்ம திடீர்னு என்ன பண்ணுவோம், ரீசார்ஜ் பண்ணாமல் அப்படியே வேணாம், ரீசார்ஜ் காசு இல்லை ஒரு நாள் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க நம்ம இதில் ஓட்டுட்டோம், வர இயர்னிங்ஸில் பிடிச்சிட்டு அடுத்த நாள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதான் ட்ரைவ் பாஸ். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை, அடுத்த நாள் கிரெடிட் ஆகிடும், நம்ம கொடுக்குற ஆப்ஷனை எடுத்துகிட்டு பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. அதான் ட்ரைவ் பாஸ். ஓகே, இது இப்போ முடிச்சது. ட்ரிப் 4ஆ 5ஆ தெரில, 130 ஆலந்தூர் மெட்ரோ கிட்ட இருக்கும். பசிக்குது, சாப்பிடும். ஓகே, டிஃபன் சாப்பிட்ருவோம். ஓகே, டிஃபனு ஒரு தோசை, ஒரு டபுள் ஆம்லேட்டு, ஆட்டோலேயே உட்காந்து சாப்பிட வேண்டியதான். ஆட்டோலேயே உட்காந்து சாப்பிட்றோம். இந்த பக்கம் முருகர், அந்த பக்கம் ஐயப்பா. ஐயோ, ஒன்றும் நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நிற்க முடியல இந்த ரோட்டில், வெயில் அடிக்குது பயம். ஓகே, டிஃபன் ஓவர், ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேப்பிட்டோவில் ஒரு 441, இதில் ஒரு 117, டிப்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 600 ரூபா. ஓகே, அடுத்த ட்ரிப் எடுத்துட்டேன். நம்ம டிஃபன் சாப்பிட்ட எடுத்து பக்கத்துலேயே தான். சரி வாங்க போ. 2.9 கிலோமீட்டர் இல்லை, இதை சுற்றி காட்டுது. நம்ம இப்படி ஆப்போசிட்டில் போனால் பக்கம் தான். ஓகே போகலாம். அதான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன், மெட்ரோ. இதேமாதிரி ஏரியா ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ எந்தெந்த ஏரியா ப்ரோ போகணும், எந்தெந்த ஏரியா எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நான்
ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆல்ரெடி பழைய வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, நான் டியூட்டி எடுக்கிறது எப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தெரிஞ்சிடுச்சு எங்கே போகணும் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் நான் ஓஎம்ஆரை தவிர்த்துடுறேன். ஓகே, மேக்ஸிமம் தரமணி டியூட்டி எடுக்கிறேன். தரமணியில் அந்த அசண்டாஸு ரொம்ப போய்ட்டு அதுக்குன்னு அந்த கானகம் இன்னும் அந்த ஐட்டு பின்னாடிலாம் இருக்கும், அங்கெல்லாம் போய் மாட்டினோம்னா திருப்பி நம்ம எம்டியாக தான் வரணும். ஸோ அந்த மாதிரி டியூட்டிலாம் எடுக்கிறது இல்லை நான் இப்போலாம். காலையில் லோக்கல் ஒரு 2-3 டியூட்டி சிஎன்ஜி பிடிக்கும் போது அப்படியே ஓட்டுறேன், சின்ன சின்ன டியூட்டி ஓட்டுறேன். ஒரு 250-300 வர்த்து வரைக்கும் ஓட்டிக்கிறேன். அங்கேருந்து ஒரு லாங் ட்ரிப்பு தரமணி, கிண்டி, ஸோ சில ஏரியாலாம் பார்த்து தான் போகிறேன் நான். ஓகே, மெட்ரோ இருக்க எல்லா இடத்துக்கும் போகிறேன். ரிட்டன் டியூட்டி நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடுது. ஓகே, மெட்ரோவில் போய் ஒருத்தர் ட்ராப் பண்ண போகிறோன்னா அங்கேருந்து டப்புனு ஒரு பீக் ஹவரில் டியூட்டி அடிச்சிடுது அங்கேருந்து. ஸோ கிண்டி அந்த மாதிரி போகிறேன், திருப்பி அங்கேருந்து மூவ் பண்ணி வேளச்சேரி அந்த மாதிரி ஒரு டியூட்டி வருவேன், இல்லை ஆதம்பாக்கம் வருவேன், கொஞ்சம் லோக்கல் ஓட்டுவேன், திருப்பி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மேடவாக்கம் எப்படி தான் வந்துடுவேன். 1300 வரைக்கும் அதில் பண்ணிவிடுவோம். ஓகேவா, டைமிங் ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே சொல்கிறேன், பீக் ஹவர் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 11-12 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 1500 ரூபாய்க்குள்ளே தாராளமாக ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ அந்த பீக் ஹவர் பாருங்கள், ஏரியா பாருங்கள். ரொம்ப டிராஃபிக் ஏரியாலாம் உங்களுக்கு தெரியும். யூபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவன் மினிட்ஸ் காட்டிடுவான் எல்லாத்துலேயும். ஓகே, இங்கேருந்து இப்போது மேடவாக்கத்துலேருந்து நீ தரமணிக்கு போகிற அப்படின்னா அமௌண்ட்டு காட்டுவான், மினிட்ஸ் காட்டுவான் எவ்வளோ நேரம் அப்படின்னு. அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கங்க. ஒரு 10 கிலோமீட்டருக்கு 1.25 ஹவர் 1 ஹவர் அப்படிலாம் காட்டுதுன்னா ஸோ ரொம்ப டிராஃபிக்கான ஏரியான்னு அர்த்தம். அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 நிமிஷம் இருக்கலாம் 10 கிலோமீட்டருக்கு இருந்துச்சுன்னா ஓகே, நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். பெரிய அமௌண்ட்டு இருந்துச்சுன்னு ஒரு 400 ரூபா அந்த மாதிரி பீக் ஹவரில் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரிபிள் கேணி வாட் எவர் சிட்டியில் ரொம்ப தூரம் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் போய் சேர்றதுக்கு கண்டிப்பாக 1.5-1.25 மணி நேரம் ஆகுது. ஆரம்பத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், தெரியாமல் எடுத்துருவேன், அமௌண்ட்டு பெருசாக பார்ப்பேன், எடுத்துருவேன். இப்போது நான் நிறைய நம்ம நண்பர்களுக்கு கிட்ட கேட்கும் போது அவங்க தான் சொல்கிறாங்க, நாங்கள் அமௌண்ட்டை தான் பார்ப்பேன், பெருசாக தெரியணும் எனக்கு, 3 டிஜிட்டில் தெரியணும் எனக்கு, 300 400 500ன்னு அடிக்கணும், அப்போ தான் எடுப்பேன் அப்படின்னு. பட் வந்து அது பயங்கர டைம் வேஸ்ட்டு. அந்த நேரத்துக்கு அந்த 1.5-2 மணி நேரத்துக்கு 400 ரூபாய்க்கு லோக்கல் ஓட்டினோன்னா 800 750 ரூபா சம்பாரிச்சிடலாம். ஓகே, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஷார்ட் ட்ரிப்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ட்ரிப்பு. பீக் ஹவர் அண்ட் ஷார்ட் ட்ரிப் அண்ட் ஏரியா அது கெஸ் பண்ணி ஓட்டுங்க, ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் நான் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது ஒரு ட்ரிப்பு 164, இதுக்கு 180. சென்னை ஒன்றுக்கிட்ட வந்திருக்கோம். இது வரைக்கும் ஒரு 780 ரூபா, 780. மணி 10:30 ஆகுது. ஓகே, கிளம்பலாம். இங்கே தான் டியூட்டி அடிக்காது. ஓகே, சென்னை 1ல் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த பக்கம் போனால் பெருங்குடி, அங்கே போனால் தான் டியூட்டி அடிக்கும். பட் வந்து ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிடுச்சு, பீக் ஹவர். ஸோ அந்த பக்கம் போகிறது வேஸ்ட்டு. அண்ட் அப்படியே லெஃப்டில் இந்த பக்கம் போனோன்னா பள்ளிக்கரணை, இப்படி போனால் ரெசிடென்ஷியல் டியூட்டி எதனா அடிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பக்கம் போவோம். மணி 11 ஆக போகுது. அப்படியே சென்னை 1லேருந்து மூவ் பண்ணி இந்த 200 ஃபீட் ஓல்டு பல்லாவரம் எஸ்கோலத்தூர் பக்கம் வந்துட்டேன். ஆக்சுவலாக சென்னை 1 டியூட்டி எடுத்துருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் சுற்றிட்டு வந்துருக்கணும். சீக்கிரமாகவே பள்ளிக்கரணை கிட்டே வந்துட்டேன். அப்படியே கிண்டி, ஆலந்தூர், வேளச்சேரி அப்படிலாம் ஒரு ரவுண்ட் வச்சுருந்தோன்னா ஒரு 1000 ரூபா அந்த பக்கம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். சீக்கிரமாகவே இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் டியூட்டி கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இது வரைக்கும் ஒரு 780 ரூபா. ஃபஸ்ட் ஆஃப் ஒரு 1000 ரூபா பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 1500 ரூபாய் மேலே பண்ணணும். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு 2500 ரூபா வேணும் ப்ரோட்டீன் பவுடர் வாங்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நான் காட்ட போகிறேன், ஏன்னா செகண்ட் ஹாஃப் வீடியோ எடுத்தால் வேலைக்கு ஆகாது, இயர்னிங்ஸ் போயிடும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் வீடியோ காட்டலாம். ஓகே, ஏன்னா டியூட்டி அடிக்க தான் பார்க்குறேன். அப்படியே மூவ் பண்ணி போகிறேன். இன்னொரு 220 ரூபா பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் லேடி, அவங்க டிரைவர், அவங்க பாவம், அவங்க டியூட்டிலாம் புலம்புறது போனேன். நீங்கள் அந்த ஃபுல் வாய்ஸ் இது கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. அவ்வளோ அவங்களது புலம்பலாக பார்க்குறோம். பட் அந்த கமெண்டில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் அவங்கள வந்து அவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க ஃபீலிங்கை சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து நிறைய பேர் வந்து அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப சீப்பாக போடுறாங்க. உனக்கே இந்த வேலை அப்படி இப்படி, நீ ஏன் இதை பண்ணுற அப்படின்னு. ரேபிடோ, பைக் டாக்ஸி பிடிக்கிறாங்களா அவங்க வந்து முடியாமல் என்ன பண்ணுறாங்க, சரி பிடிச்சி கொடுக்குறாங்க. பிடிச்சி கொடுத்து ஒரு 10,000 ஃபைன் போட வைக்கிறாங்க. நீயா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அப்போ நீயா ஆட்டோ ஓட்டுற அப்படிலாம் கேட்குறாங்க. அதான் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி நிறைய பேர் ரேபிடோட பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, அவங்க ஃபீலிங்கை சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமா, டெல்லி மகாராஷ்டிராவில் பேன் பண்ணிட்டாங்க இப்போது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக பண்ணும்போது தமிழ்நாட்டிலையும் பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நான் நிறைய பேர் தப்புன்னு தெரியாமல் தான் நம்ம அது ஓட்டுறாங்கல்ல. நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இருந்தாலும் இப்போது டியூட்டிஸ்லாம் ரொம்ப கிடைக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட்டோவோட அந்த வாழ்வாதாரம் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அதை பேன் பண்ணிவிடுவாங்க. அதே ஒரு இதுவாக இருக்குது. அதுதான் நம்ம ஃபுல் டைமாக நம்பி அது ஒரு வேலையாக நம்ம நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா பெஸ்ட்டு வேறு எதனா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போனா எது வேணால் நடக்கலாம். ஓகே, பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு வேலையில் ஒரு இஎம்ஐலாம் கட்டுறதுக்கு எதனா பண்ணுறதுக்கு இதுதான் நம்ம சோர்ஸ், இது நம்ம ஃபுல் நேரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி யாருன்னா பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. வேறு எதனா நல்ல வேறு எதுவும் ஆப்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி பிடிச்சாலும் ஃபைன் வந்து 10,000 ரூபா போடுறாங்களா, எனக்கே தெரியாது அவ்வளோ போடுவாங்கன்னு போடுறாங்க. ஸோ வந்து அது எந்நேரமும் அது இது பண்ணலாம். ஓகே, ஸோ பார்த்துக்கங்க. அது லேடி டிரைவர் பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதுக்கு ரிப்ளை கமெண்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ஃபுல்லாக போட்டோன்னா நீங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, நிறைய பேர் அவங்களோட ஃபீலிங்கை புரிஞ்சுப்பீங்க. ஓகே ஓகே இது பைக் டாக்ஸிக்கான ஒரு அப்டேட். ஓகே, இது ஒரு 98, இதுக்கு வந்து 120 கரெக்டாக 200 ஃபிட்டு. அந்த அது பேர் என்னது எம்பசியா அங்கே இருக்கும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபாய் எர்ன் பண்ணியிருக்கோம். யூபரில் ஒரு 290, ரேப்பிட்டோவில் 441, டிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 900 ரூபா. ஓகே, இன்னும் ஒரு 100 ரூபா பண்ணால் போதும், வீட்டுக்கு போயிடலாம். மணி 11 ரூபா போதா. ஓகே ஓகே இது ஒரு 94, இதுக்கு வந்து 120, மணி 12ஆவது. ஸோ 1020 ரூபா இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ட்ரிப் எடுத்துருக்கேன், பார்ப்போம். கேன்சல் பண்ணாலும் வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவோம். அதுவே நம்மளதுலேயே வந்து நிறைய சீனியர் டிரைவர்ஸு, லேடி டிரைவர்ஸு, இந்த ஃபீல்டில் அவங்களுக்குலாம் என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஏன்னா பிகாஸ் நம்ம ஒரு ஜென்ஸு, நம்ம இந்த ஆட்டோ ஃபீல்டில் வந்து நம்ம ஓட்டுறோம், நம்மளே வந்து எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறோம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நல்லவங்க கெட்டவங்க நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். கெட்டவங்கன்னு கிடையாது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய பேரை பார்ப்போம். பட் வந்து ஒரு லேடி இதை ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும்ல, அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். நான் நிறைய பேர் பார்ப்பேன், ஒரு குடும்பத்துலேருந்து வந்து நிறைய இது இருக்குது, பட் வந்து தைரியமாக ஒரு ஆட்டோ ஓட்டலாம் அப்படின்னு இறங்கி வராங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபேமிலியில் வந்து ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அப்போ தான் அவங்க துணிஞ்சு இதெல்லாம் வருவாங்கல்ல. சோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம், கணவர் இல்லாமல் இருக்கலாம், இறந்துருக்கலாம், பசங்களை படிக்க வைக்கணும், அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். எனக்கும் ஆசை, ஒரு லேடி ஆட்டோ டிரைவர் வந்து நான் நிறைய பேர் பார்க்குறவங்களாம் கேட்பேன், யாரும் இல்லை சொல்லுமா ஒரு இன்டர்வியூ மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஸ்டர். நம்ம சக்கத்தில் கூட நிறைய சொல்லியிருக்கேன், பார்ப்போம். அந்த மாதிரி நம்மளது வீடியோ யாரா பார்த்தீங்கன்னா லேடிஸ் இருக்கீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆசைங்க. அதாவது இந்த இதில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூலாம் எப்படி என்னென்ன இருக்கும், என்ன மாதிரி பிரச்சனைலாம் அவங்களுக்கு இருக்குது, அது மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நிறைய ஃப்யூச்சரில் யாருனா வராங்க, பிங்க் ஆட்டோலாம் இருக்குது, கஷ்டப்படுற யாருனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, பிரச்சனை என்ன வருதா இல்லை ஒன்றும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு அட்வைஸபுளாக ஒரு வீடியோ பண்ணணும். ஓகே, அது பண்ணிவிடுவோம் கூடிய சீக்கிரம். யாரா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே அப்படி சொன்னீங்கன்னாலும் சொல்லுங்கள். அதேமாதிரி சீனியர் ஆட்டோ டிரைவர்ஸ், அந்த எஃப்சி டீட்டெயில், நீங்கள் நிறைய எஃப்சி பார்த்தவங்களாம் எஃப்சினாலும் அது ஒரு ஒரு பிம்பம் மாதிரி இருக்குது. எஃப்சி அப்படின்னாலே அப்படி எஃப்சி அப்படின்னு பயப்படுறாங்க. ஓகே, அதை வந்து சாதாரணமாக சொல்கிறவங்களும் கேர்லெஸ்ஸாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, அது பெருசாக சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது என்னென்னு எனக்கு புதுசாக இன்னும் கரெக்டாக யாரும் சொல்லலை. ஓகே, யாருனா ஒரு சீனியர் ஆட்டோ டிரைவர் நம்ம சங்கத்தில் இருக்காங்க, நிறைய பேர் கூப்பிட்டு பண்ணிடலாம். ஓகே, பண்ணிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் அது மாதிரி யாருனா இருந்தீங்கன்னாலும் சொல்லுங்கள். ஓகே, பிகாஸ் உங்களால் தான் இது எல்லாமே நான் நிறைய விஷயம் நம்ம வீடியோலாம் போயிட்டுருக்கு. ஸோ உங்களை வச்சு ஒன்று பண்ணோன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருனா எஃப்சியை பற்றி பேசணும், நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 எஃப்சி பார்த்துருக்கீங்க உங்கள் இந்த ஆட்டோ ஃபீல்டில், அது என்னென்ன ஆச்சு. பிகாஸ் ஒன்றில் பார்த்து நம்ம இது பண்ணிட முடியாது. ஓகே, ஃபஸ்ட் எஃப்சி இவ்வளோ ஆச்சு, செகண்ட் எஃப்சி இவ்வளோ அப்படின்னு ஒரு 3 எஃப்சி பார்த்தவங்க சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி யாருனா ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, ஒரு வீடியோ உங்கள்கிட்ட எஃப்சி டீட்டெயில் கேட்டு உங்களை வச்சு நீங்கள் பேசுகிறத உங்கள் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேருக்கு பண்ணலாம். ஸோ லேடி ஆட்டோ டிரைவர் யார் இருந்தாலும் சரி, எஃப்சி நிறைய பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் யாருனா நீங்கள் அது டீட்டெயிலாம் அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, உங்களை வச்சு ஒரு வீடியோ நம்ம பண்ணுவோம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.
இது லாஸ்ட் ட்ரிப்பு 0 லேட் ஆகுதியா கஸ்டமர் கேன்சல் ஒரு ட்ரிப்பு வந்தோம் அதுதான் கஸ்டமர் கேன்சல் எனக்கு தெரியல. ஓகே மணி 12 இது வந்து ஒரு 90 ரூபா ட்ரிப்பு. பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் வந்துருக்கோம். ஓகே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1110 ரூபா. ஊபரில் ஒரு 571, ரேபிட்டோவில் ஒரு 441, டிப்ஸி எல்லாமே சேர்த்து 1110 ரூபா. ஓகே மணி 12 ஆகுது. அவ்வளோதான், பார்க்கலாம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம கிளம்பிட வேண்டியதா வீட்டுக்கு. ஓகே கரெக்டாக 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் லஞ்சுக்கு அப்புறம். ரேபிட்டோவில் சேம் 441, ஊபரில் ஒரு 571, டிப்ஸி எல்லாமே சேர்த்து 1120 ரூபா. செகண்டா பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நான் இப்போ ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்குது. ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு 0.8லேருந்து 1 கிராம் வரைக்கும், அதாவது என்னோடய பாடி வெயிட் இப்போ 82 கிலோ இருக்கேன் நான் அப்படின்னா ஒரு நாளைக்கு 82 கிராம் ப்ரோட்டீன் எடுத்தேன்னா நான் ஆக்டிவாக நல்லா இருப்பேன். இல்லை நான் கொஞ்சம் மசில் பில்ட் பண்ணணும், இல்லை அத்லட்டிக்காக இருக்கேன், ஸ்போர்ட்ஸாக இருக்கேன், இல்லை ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னா 1.5 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் இருக்கணும். இருந்தால் தான் அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம எனர்ஜிக்கு போன மிச்சம் மசில் பில்டிங்காக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? 1.5 எடுத்தால் போதும். 1.5னா கூட எப்படி பார்த்தாலும் 82 கிராம் அப்படின்னா நான் ஒரு 120 கிராம் எடுத்தால் மசில் பில்ட் ஆகும், சூப்பராக இருக்கும். இதை நான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நேரத்தில். பார்த்து எடுப்பேன். எப்படி பார்த்து எடுப்பேன் அப்படின்னா, முட்டை இருக்குன்னா முட்டையில் ஒரு 6 எப்படி பார்த்தாலும் மதியானம் ஒரு 100லேருந்து 150 கிராம் எடுத்தேன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து எடுத்தோன்னா அதில் வந்து ஒரு 50 கிராம் வரைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்து சாப்பிடுவோம், இப்போ தெரில. ஸோ அதுவும் பேலன்ஸ் பண்ணோமா. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் எடுக்கணும்னா அந்த ப்ரோட்டீன் கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி வந்து அளவாக எடுக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்தோன்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ அளவாக எடுக்கணும். ஏன்னா அது பேரே சப்ளிமெண்ட்ரி, அது ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி தானே. ஸோ அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 25 கிராம் ஃபில் பண்ணும். ஓகேவா? அது காலைல ஒரு ஸ்பூன் எடுப்பேன், ஈவினிங் ஒரு ஸ்பூன் எடுத்தேன்னா அது ஒரு 50 கிராம். ஸோ அந்த 120 2 கிராம்னா 160. ஓகே, நல்லா அந்த மாதிரி 150 கிராம் அப்படி எடுத்துப்பேன். ஸோ நல்ல மசில் பில்ட் ஆச்சு. ஸோ அதனால் இப்போது என்ன பண்ணணும், முட்டை நிறைய நம்மளால் சாப்பிட முடியல. அப்போயாவது நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சு, காலைல சாப்பிடுவேன். மதியானம் ஒரு 3 முட்டை எங்கள் அம்மா டப்பாவில் கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு போயிடுவேன். நைட்டு ஒரு வீட்டுக்கு வந்தேன்னா முட்டை தோசை அந்த மாதிரி எதனா சாப்பிட்டு அதை இது பண்ணிப்பேன். இப்போ நம்ம வெளியில் காலைல போகிறதுனால சாப்பிட முடியல. காலைல என்ன தான் டபுள் ஆம்லேட் போடலே அதுவே ஒரு தோசை மாதிரி வந்துடுச்சு. அதில் இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்களா. ஸோ 3-4 எடுக்க முடியல. அதனால் ப்ரோட்டீன் பவுடர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும். சப்ளிமெண்ட்ரி தான். அதுவும் ஒரு மல்டிவிட்டமின், ஒரு ஃபிஷ் ஆயில் வந்து போன் ஹெல்த்து, ஜாயிண்ட் ஹெல்த்துக்குலாம் ரொம்ப நல்லது. நம்ம போண்டு அதெல்லாம் நல்லா இருக்கணும். அதேமாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் இந்த ஹார்ட் அட்டாக்லாம் ஜிம்மில் வந்து பார்த்திங்களா, அந்த வீக்னஸ், அந்த ஹார்ட் ஹெல்த்து அது நல்லா இருந்துச்சுன்னா அது ஃபிஷ் ஆயிலில் அதெல்லாம் இருக்கும். அந்த பார்வைக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க ஃபிஷ் ஆயில். நெக்ஸ்ட்டு மல்டிவிட்டமின் வந்து ஏதாவது நம்மளுக்கு ஒரு உடம்புல வந்து ஏதோ ஒரு விட்டமின் குறைபாடு இருக்கும். அது எதுன்னு நம்மளுக்கு போய்ட்டு டாக்டர் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்து அந்த விட்டமினுக்கு மட்டும் பர்டிகுலராக மாத்திரை எடுக்கணும். மல்டிவிட்டமின் வந்து ஓவராலாக எல்லா விட்டமினும் சேர்ந்துருக்கும். ஸோ எதனா குறைபாடு இருந்தாலும் அது இது பண்ணும், நல்லா எனர்ஜியாக இருக்கும். ஸோ அந்த மல்டிவிட்டமின் ஃபிஷ் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணணும், ப்ரோட்டீன் பவுடர் பர்ச்சேஸ் பண்ணணும். இன்றைக்கி அது வேலை இருக்குது. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று பண்ணணும், அதுக்கு அது வேணும். ஓகேவா? ஸோ அதுவும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுவும் நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் வாங்க போகலாம். ஃபைனலாக எவ்வளோ முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இங்கே தான் சப்ளிமெண்ட்டு. ஃபஸ்ட்லாம் வேசார்பாடியில் இருந்துச்சு. இது இங்கேருந்து நான் அங்கே போய் வாங்குவேன். இப்போ இங்கேயும் வந்துட்டாங்க. நல்லாயிருக்கும், ரேட்டு செம்மையாக இருக்கும், வேறு லெவலு. மற்ற இடத்தோட குவாலிட்டியாக இருக்கும். ஆன்லைனில் நிறைய டூப்ளிகேட் வருது.
ஸோ அதனால் நேரில் விசிட் பண்ணி வாங்குறது தான் நல்லது. ஓகே, சப்ளிமெண்ட் இது வந்து வே ப்ரோட்டீன் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக ஆட்டம்னா நம்ம இந்தியன் பிராண்ட். இது நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இம்போர்ட்டட்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். அப்போ யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ வேணாம் போதும். இது நல்ல பிராண்ட், இது ரொம்ப பிடிக்கும். ஆட்டம் இது ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் இது ஒரு நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி மல்டிவிட்டமின். ஸோ மல்டிவிட்டமின் வந்து எல்லா விட்டமினும் இருக்கும் அதில். கூடவே பார்த்திங்கன்னா ஜிங்க் இருக்குது, அதேமாதிரி விட்டமின் சி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எனர்ஜி அண்ட் இம்யூனிட்டி அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஷ் ஆயில் வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கும் ஜாயிண்ட் ஹெல்த்து, இந்த இதில் எலும்புலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ ஃபிஷ் ஆயிலு நல்லாயிருக்கும். இது HK விட்டல் பிராண்டு சொல்லுவாங்க. இது வாங்கியிருக்கோம். ஓகே ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினலாக எதனா டவுட் இருக்குது வெரிஃபிகேஷன். ஆக்சுவலாக நம்ம வாங்கியிருக்க இடம் வந்து நல்ல இடம் தான். ஸோ ஒரிஜினல் தான் வரும். இதனால் இந்த வெரிஃபை இது இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து இதில் ஸ்கேன் பண்ணி அந்த நம்பரை போட்டோன்னா இதை ஆத்தன்டிகேட் பண்ணிக்கலாம், ஒரிஜினலாக என்ன அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. ஆமாம் இது எங்களோட ப்ராடக்ட் தான் அப்படின்னு. ஸோ ஓகே, இது ஆட்டம் ஆசிட்டிஸ் நம்ம இந்தியன் பிராண்டு, ரொம்ப ட்ரஸ்டபுளான பிராண்டு, நல்லாயிருக்கும். அதேமாதிரி 100% வெஜிடேரியன் போட்டிருக்கு பார்த்திங்களா, 100% வெஜிடேரியன். ஸோ மில்க்லேருந்து எடுக்கிற ப்ரோட்டீன் தான் இது. பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூப்புன்றது பார்த்திங்கன்னா 36 கிராம் இதை போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு 36 கிராம் ஸ்கூப்பில் பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே நம்ம பால்லையோ இல்லை இதுலேயோ போட்டு அப்படியே ஷேக் பண்ணி சாப்பிட்டோன்னா ஒரு 27 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த BCA எல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அமினோஸ், பிரான்ச் செயின் அமினோ ஆசிட். இது EAA, இதுவும் ஒரு அமினோ. குளூட்டமின் வந்து நல்லா அந்த பல்கி இதுக்கெலாம் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. ஜிம் பண்ணோன்னே நம்ம மசில் வந்து டேமேஜ் பண்ணுறோம். ஓகே, அது முடித்தோடனே நம்ம இந்த ப்ரோட்டீன் இந்த BCA இதெல்லாம் எடுக்கும் போது அந்த மசில் டேமேஜ் பண்ண இடத்த அது ரெக்கவரி பண்ணி புது க்ரோத் கொடுக்கும். மசில் வந்து இது பண்ண என்ன சொல்கிறது ரெக்கவரி ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ 27 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது ஒரு ஸ்கூப்பில், சூப்பர். அதேமாதிரி என்சைம் பிளண்ட் இருக்குது, ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸ்மூத்லி மிக்ஸ் பவர் பேக்ட் இன்க்ரீடியன்ட். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அப்சார்ஷன் டைஜஷன் நல்லாயிருக்கும். அண்ட் பயாலஜிக்கல் வேல்யூ இருக்குது. நோ ஆட் அவுட் சுகர், ஏதோ சுகர் ஆட் ஆகலை. ஸோ ஆத்தன்டிகேட் வித்து இது. ஓகே, அதே மாதிரி இதில் என்னென்ன வரும் எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது, என்னென்ன இருக்குது, அந்த நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாம் இருக்குது. ஓகே, பக்காவாக இருக்குது, சூப்பர். பார்ப்போம் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரிசல்ட் அப்புறமா. ஓகே ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கிறது MRP 3425, எக்ஸ்பைரி 2027 வரைக்கும் இருக்குது. இந்த பேட்ச் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா 9ஆம் மாதம் தான். ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணது தான். இது ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு 2024 வரைக்கும் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து 1900 தான் இங்கே கொடுத்தாங்க. நம்ம எப்போவுமே வாங்குவாங்க. ஓகே, அதே மாதிரி இது வந்து காம்போவாக வாங்கணும். இது ரெண்டுத்துலேயும் 60 டேப்லெட் இருக்குது, 2 மாதம் வரும். இது பார்த்திங்கன்னா 600க்கு வாங்கியிருக்கோம். ஓகே, சாதுக்கு பானிபூரி வாங்கியாச்சு. அப்புறம் அந்த மாதிரி டென்ஷன் ஆகிடுவாங்க இதை வாங்காமல் போனால். ஓகே, வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஓகே, அப்படி வரும்போது எங்கள் அம்மா என் பொண்ணை கூப்பிட்றதுக்காக போயிருந்தாங்க. அந்த அம்மா இங்கே தான் பரதநாட்டிய கிளாஸு அண்ட் டியூஷன் ரெண்டும் இங்கே தான் அந்த அம்மாவுக்கு. சரி, அப்படியே எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்தேன்.
என் பொண்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். நான் வரமாட்டேன் எப்போவுமே. பார்க்கலாம் என்ன பண்ணுறேன். எங்கே வரல இன்னும்? பார்க்கல இன்னும். சேர்த்து வச்சுக்கிறேன் உண்டியில. நான் உண்டியில இன்னும் சேர்த்தே வைக்கலையே. டல்லாக போகிறாங்க இந்த அம்மா ஒரு மாதிரி. இனிமேல் இது பண்ணிக்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு போர் அடிக்காமல் அந்த 2 வீடியோ பண்ணிட்டேன். அதில் ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன டாபிக் பேசணும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அதை பற்றி பேசிடுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கேட்டதே இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய வீடியோலாம் கூட நான் சொல்லியிருப்பேன். என்னன்னு சொல்லுவேன்னா, கூலாக என்ன ஏதோ சொல்லுவேன், மறந்துட்டேன் ஆரம்பத்தில். நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை கூலாக பாருங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகே, பிகாஸ் யாரையும் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்குறது, நம்மளுக்கு ஒருத்தவங்களை போய்ட்டு திணிக்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக நீங்கள், நான் என்ன சொல்கிறது, ஒரு இப்போ லாஸ்ட்டாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாதத்துலங்க 1300 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம் நம்ம. 4-5 மாதத்து அந்த கேப்பில் 1300 சப்ஸ்கிரைபர். அதில் சப்ஸ்கிரைபர்னு கேட்காம நான் கேட்கவே இல்லை, ஸ்க்ரீன்லேயும் போட மாட்டேன். ஆரம்பத்தில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் போட்டதே கிடையாது. பட் பார்த்திங்கன்னா ஒரு 1300 சப்ஸ்கிரைபர் நீங்களாகவே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஸோ அதனால் நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் எனக்கு தேவை, அதை மட்டும் நான் கேட்பேன். ஓகேவா? பிகாஸ் உங்கள் கமெண்ட் எனக்கு வேணும். நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி என் வீடியோவை எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு என்ன புரிதல் அதில் புரியுது, அந்த கண்டென்ட்லாம் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் ஆரம்பத்தை வந்து பண்ணிட்டு வந்தேன். ஒன்றே ஒன்று பாக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த நைட்டி ஏர்னிங்ஸ் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க, அது இப்போ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, ஐடி கார்டு எல்லாமே இருக்குது, பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் எனக்கு நைட் வீடியோ பண்ணுறதுல என்ன ஒரு பிரச்சனைனா, எங்கள் வீட்டில் பஸ்ஸு விட மாட்டாங்க நைட் வண்டி ஓட்டுறதுக்கு. என் பொண்ணு விட மாட்டா, அவங்க பர்மிஷன் கொடுக்கணும். அது இல்லாமல் எனக்கு ரேட்டு வந்து பெருசாக வந்து நைட்டில் வந்து எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஒரு இடத்துல போய் ஸ்டெக் ஆகிடுவோம், திருப்பி ரிட்டர்ன் அங்கே வந்து எம்டியாக தான் வருவோம், அதுக்கும் சேர்த்து தான் கேட்கணும். அது கஸ்டமர் எப்படி எடுத்துப்பாங்க, கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் அது ஒன்று ஒரு குறையாக இருக்குது. ஓகே, அதை பண்ணிடலாம். ஒரு 10 to விடிய காலம் ஒரு 5 மணி வரைக்கும் ஒரு வீடியோ பண்ணிடுறேன். அதில் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டிடுறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நான் மற்றவங்க மாதிரி கிடையாதுங்க. வண்டி ஓட்டுறதை மட்டும் நான் பார்க்க மாட்டேன். புரியுதுங்களா? வீடியோ ஓட்டுறேன், நான் வீடியோ எடுப்பேன். எதனால் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நைட்டில் நிறைய விஷயம் நடக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தேவையில்லாத நம்மளுக்கு என்ன சொல்கிறது, வீட்டில் அதுக்காக தான் போய் போகிறாங்க. ஓகே, நீ போனோமா ஓட்டணுமான்னு இருக்க மாட்டேன் அப்படின்னு. சரி பார்ப்போம், கேட்டே இருக்கீங்க ரொம்ப நாளாக, முடிஞ்சா பண்ணுவோம், இல்லைனா அது ஒரு குறையவே கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஸோ ஓகேங்க, ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டேன், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த என்ன டாபிக் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கொடுத்த இந்த மணி விலாக்ஸ் கொடுத்த சப்போர்ட் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஓகே, நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன், நீங்கள் கூட சப்போர்ட்டாக இருங்க, நம்ம வேறு லெவலில் போயிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ ஓகேங்க, பாய். எப்போ மாதிரி ஹெல்த்தை பார்த்துக்க, டேக் கேர். நான் இப்போ ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறேன்.